परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। கொடுங்க. Give me your hands. கிட்டார் வாசிக்கிறவங்கள பாத்திருக்கேன். கிட்டாரோட வாழ்றவரை இப்பதான் பாக்குறேன். So nice. It's simply great. கைய பாருங்க. அப்படியே புல்லரிச்சு போச்சு. என்னமா ப்ளே பண்றீங்க? கிட்டார் கத்துக்கிட்டா உங்ககிட்ட தான் கத்துக்கணும் டிசைட் பண்ணிட்டேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க வாசிக்கும் போது ஸ்ட்ரிங்ஸ் பேசுது. இசை அப்படியே காது வழியா இறங்கி உடம்பெல்லாம் பரவி உயிர்ல கலந்து மனசுல நுழைஞ்சு என்னென்னமோ பண்ணுது. உண்மையான இசைனா இப்படித்தான் இருக்கணும். என்ன பாக்குறீங்க? என்னடா பேசிட்டே போறாளேன்னு பாக்குறீங்களா? நீங்க கிட்டாரை பேச வச்சீங்க,
உங்க கிட்டார் என்ன பேச வைக்குது? உங்ககிட்ட கிட்டார் கத்துக்கிட்டு உங்களை விட அட்டகாசமா ப்ளே பண்ணணும். இந்த லண்டன் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்ல படிச்சு மியூசிக்ல எஸ்பெஷலி இந்த கிட்டார்ல கோல்ட் மெடல் வாங்கணும். வித்தின் 6 monthsல 6th grade பாஸ் பண்ணணும். 6 monthsல என்ன யோசிக்கிறீங்க? உங்களை தான். என்னால முடியாதா? முடியும். முடிச்சு காட்டுறேன். வித்தின் 6 monthsல 6th grade பாஸ் பண்ணி காட்டுறேன். வெட்டி பேச்சுன்னு நினைக்காதீங்க. நாங்களும் வாசிப்போம். உங்களால என் ஸ்பீடுக்கு கத்து தர முடியுமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. என்ன ஏன் எழுந்துட்டீங்க? என் ஸ்பீடு பார்த்து பயந்துட்டீங்களா? மாஸ்டர் மாஸ்டர் அப்ப நீங்க ஸ்டூடண்ட். ஹலோ சார். ஹலோ ரகு, நீ தேவி தானே? எஸ், ஐ அம் தேவி. நான் ஸ்டீஃபன், மாஸ்டர். அப்ப இவரு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லயே வெரி பிரில்லியன்ட் ரகுராமன். ஐயோ, நான் இவர்தான் மாஸ்டர் நினைச்சு என் மனசுல மியூசிக் மேல இருந்த ஆசை, வெறி, என்னோட ஆம்பிஷன்ஸ் எல்லாத்தையும் மூச்சு விடாம ஒண்ணு விடாம சொன்னேனே. இப்ப மறுபடியும் உங்ககிட்ட சொல்லணுமா? நோ நீட். இவன் தான் உனக்கு கிட்டார்ல பேசிக் லைன்ஸை கத்து கொடுக்க போறான். இவன் லண்டன் ட்ரினிட்டி மியூசிக் ஆஃப் காலேஜ்ல 8th grade பாஸ் பண்ணிருக்கான். இஸ் இட்? யூ ஆர் ரியலி கிரேட் யா. ரகு, இது தேவி, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஜெகநாத்தோட ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். இசையில ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இவ ஆசைப்படுறதா இவ அப்பா ஃபோன் பண்ணார். நான் கொஞ்சம் லேட்டு, தேவி ரொம்ப ஃபாஸ்ட். அதான் எனக்கு முன்னாடி இங்க வந்து நீ தான் மாஸ்டர்னு நினைச்சு. இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, கேரி ஆன். டீச் ஹர். தேவி, ஐ அம் டெல்லிங் யூ, பி சீரியஸ் அண்ட் சின்சியர். மியூசிக் இஸ் நாட் அ கேம். ஓகே ஓகே ஓகே. சாரி. It's okay, it's okay. ஓகே. Hold it. இத பிடிங்க. Okay? ஓகே. First we'll take the basics. Basic lesson 1. Basically okay. Okay. என்ன ரகு, நடந்து கிளம்பிட்டீங்க? என்னது? ரகுவா? ஆமா, அதானே உங்க பேரு? ஓ, பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு யோசிக்கிறீங்களா? இதுல என்ன இருக்கு? கூப்பிடுறதுக்கு தானே பேர் வைக்கிறாங்க.
இதுல மரியாதை அது இதுன்னு அழகான பேரை சொல்லி கூப்பிடாம இருக்கிறது எனக்கு பிடிக்கல. யூ see என்ன ஒரு மாஸ்டர் சார் ஏங்க என்னங்க இட்ஸ் போர்யா. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்லல. என் பேச்ச கேக்குறீங்களா? பாத்துங்க, ரகு தேவி பேச்ச கேக்குறான்னு யாரோ சொல்லிட போறாங்க. இவ்ளோ பெரிய ஜோக் சொல்றேன், கொஞ்சம் சிரிங்களேன். அப்பாடா, ஒரு வழியா சிரிச்சிட்டீங்களா? கிளாஸுக்கு தானே போறீங்க? ஆமா. வாங்க கார்ல போலாம். இல்ல வேண்டாம், I'll just walk. என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி, நீங்க டிரைவ் பண்ணுங்க. கொஞ்சம் தூரம் தானே, நான் வந்துடுறேன், நீங்க போங்க. ஏன் இப்படி தயங்குறீங்க? ஒரு பாய் ஒரு கேர்ள் ஒரு கார்ல போக கூடாதா? இதுல என்ன இருக்கு? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சரி, நான் டிரைவ் பண்றேன், இருங்க. அப்பா, ஒரு வழி அக்செப்ட் பண்ணிட்டீங்க. கம் ஆன். லெட்ஸ் கோ. வெரி குட், நைஸ், ரொம்ப நல்லா வாசிக்கிறேன். ஆல் கிரெடிட் கோஸ் டு ரகு. ஆஃப் கோர்ஸ். இல்ல மாஸ்டர், தேவியோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ஹார்ட் ஒர்க், சின்சியரிட்டி, டெடிகேஷன் எல்லாமே இவ்வளவு ஃபாஸ்டா கத்துக்க வச்சிருக்கு. ரொம்ப ஓவரா புகழாதீங்க, எல்லாம் உங்க ட்ரெயின் அப் தான். நோ நோ நோ, எல்லாம் உன் ஹார்ட் ஒர்க் தான். நோ 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 நோ, உங்க பிரெயின் ஒர்க் தான். Your hard work. பிரெயின் ஒர்க். Your hard work. Brain work. Your hard work. ஓகே ஓகே ஓகே, ஒருத்தர் விட்டு தர மாட்டேங்கிறீங்க. இந்த வருஷம் இயலேசி நாடக மன்ற போட்டியில நீங்க 2 பேரும் பேரா கலந்துக்கிறீங்க. நான் எப்படி சார்? ஐ நோ யூ வில் சக்சீட். ஆல் தி பெஸ்ட். All the best. Master, please, Sir, please. master. நோ 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 நோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். லாங் லிவ் வித் லாட் ஆஃப் சக்சஸ். நீங்க ஜோடியா கலந்துகிட்ட முதல் காம்படிஷன்லயே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க. பல மாஸ்டர்களை உருவாக்கின மாஸ்டர்ங்கிற முறையில சொல்றேன். இந்த வின்னிங்க்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட் மட்டும் இல்ல, உங்களுக்கு இருக்கிற இன்டிமசியும் ஒரு காரணம். கீப் இட் அப். இந்த மாதிரி இன்னும் நிறைய பரிசுகளை வாங்கணும்னு நான் வாழ்த்துறேன். லாங் லிவ் வித் லாட் ஆஃப் சக்சஸ். ரகுராமனை நான் சந்திச்சதுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள எத்தனையோ மாற்றங்கள். எனக்கு நானே பேச ஆரம்பிச்சிட்டேன்.
என்ன அறியாம என் மனசு என்னை விட்டு ரகுராமன் கிட்ட போயிடுச்சு. So nice. நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த நேரங்கள்ல கூட ரகுவோட பேச்சு, மூச்சு எல்லாமே மியூசிக் பத்தி மட்டுமே இருந்தது. ரகுவோட டெடிகேஷனை வார்த்தையால சொல்ல முடியாது. ராகமும் தாளமும் சேர்ந்த மாதிரி, இன்னும் சொல்ல போனா அது கூட ஒரு அழகான கவிதையும் சேர்ந்த மாதிரி எங்க வாழ்க்கை அமையும் நினைச்சேன். ராகமும் தாளமும் சேர்ந்த மாதிரி, இன்னும் சொல்ல போனா அது கூட ஒரு அழகான கவிதையும் சேர்ந்த மாதிரி எங்க வாழ்க்கை அமையும் நினைச்சேன். நாம நினைக்கிறது எங்க நடக்குது? கடவுள் நினைக்கிறது தானே நடக்குது. கடைசி வரைக்கும் கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு மனுஷனுக்கு தெரியாமலே போயிடுது. நான் ட்ரை பண்றேன். வாழ்க்கையில வசந்தம் ஒரு தென்றல் மாதிரி வந்து போயிடுச்சு. எல்லாமே கனவு மாதிரி கலைஞ்சு போயிடுச்சு. வாமா. கிளம்பிட்டீங்களா? ஆமா டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் எங்க சொந்த ஊருக்கு போய் இருக்கலான்னு இருக்கோம். வெரி குட். மாதவி, இந்த இடமாற்றம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் அப்படி நினைக்கல டாக்டர். என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அது அணையவே அணையாது. ரிலாக்ஸ் மாதவி. எடுத்துக்கிட்ட காரியம் எதுவா இருந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு முதல்ல ஃபிட்னஸ் முக்கியம். உடம்பு ரொம்ப முக்கியம். செவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நல்ல ரெஸ்ட் எடுங்க, மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்ல இன்வால்வ் ஆகுங்க. வெறுமையா ஃபீல் பண்ணி தனிமையா இருக்காதீங்க. டேக் கேர். ஓகே டாக்டர், Bye. நாங்க வரோம். வரோம் டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். இங்க மாதவின்னு ஒரு பேஷண்ட் இருந்தாங்களே. மாதவி இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்க. அவங்க குணமாயிட்டாங்களா டாக்டர்? 100% குணமாயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்காங்க. பை தி பை, இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர், பெட்ல இருக்குங்கிற ஃபீல், இதெல்லாம் அவங்க மனசுல தான் ஒரு பேஷண்ட்டுங்கிற ஃபீலை கண்டினியூ பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். அதான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். நீங்க கூட ஏதோ மாதவியை புண்படுத்துறதா என்கிட்ட ஃபீல் பண்ணாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே தான் சொந்த ஊர்ல தங்கி ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பி வச்சேன். தேங்க்யூ டாக்டர். சந்திரசேகர் கேஸை டீல் பண்ற இன்ஸ்பெக்டர் அப்புறம் டாக்டர் 2 பேரும் விசாரிச்சிட்டேன். 2 பேருமே ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. சந்திரசேகர் சுட்டு கொண்டது உண்மை, கையும் களவும் பிடிபட்டிருக்காரு. ஆனா மோட்டிவ் தான் என்னன்னு தெரியல. என்ன மோட்டிவ்னு கேட்டாலும் மௌனமா இருக்காராம். ஒருவேளை மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு நினைச்சு கோர்ட்ல இவரை விசாரணை கைதியா வச்சிருக்காங்க. அப்புறம் அவர் கூட ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், அசோசியேட், ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தேன். எல்லாருமே டாக்டரும் இன்ஸ்பெக்டரும் சொன்ன கதையை தான் சொல்றாங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது இந்த கேஸ்ல பெரிய ஹோப் இருக்கிற மாதிரி தெரியல. ஐ திங்க் இட்ஸ் வேஸ்ட் பைரவி. ஹோப்லெஸ், பிளைண்ட் வேஸ்ட் இப்படி எதுவுமே கிடையாது.
திறக்க முடியாத கதவு, தீர்க்க முடியாத பிரச்சனை, ஏற முடியாத சிகரம், இறங்க முடியாத காரியம், இதெல்லாம் நமக்கு நாமளே வச்சுக்கிற வரையறை. முயற்சி செய்யணும், முடியவே முடியாதுன்னு சொல்லவே கூடாது. உலகமே வியக்கிற தாஜ்மஹால் கூட ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்சு கட்ட ஆரம்பிச்சதுதான். உலகத்தையே சுத்தி வர பயணம் கூட ஒரு அடி எடுத்து வச்சுதான் ஆரம்பிக்குது. நிச்சயம் சந்திரசேகர் கேஸ்ல ஒரு லுக் ஹோல் இருக்கு. அந்த லுக் ஹோல் தான் நமக்கு கோல். அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டா நிச்சயம் ஜெயிச்சிடலாம். கண்டுபிடிப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சந்திரசேகரோட லீடிங் சிங்கர் மீனான்னு பேரு. அவங்க ஒரு வருஷம் பாடாம இப்ப பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள விசாரிச்சா ஏதாவது தெரியும். ஓ, வெரி குட் சேகர். அந்த மீனாவை நான் கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும். ஏற்பாடு பண்ண. ஓகே. வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. தேங்க் யூ. நீங்க மறுபடியும் பாட வந்தது உங்க ரசிகர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதோட பல மடங்கு சந்தோஷம் எனக்கு தான். பல படங்கள்ல பல சிங்கர்ஸ் என் மியூசிக்ல பாடியிருக்காங்க. அந்த பாட்டுனால அவங்களுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட். ஆனா என் மியூசிக்ல நீங்க பாடும்போது நீங்க பாடுறதுனால எனக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட். உங்க வாய்ஸ்னால தான் பாட்டை ஹிட் ஆகுது. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். மியூசிக் டைரக்டர் பாட்டை எப்படி சொல்லி கொடுக்கறாரோ, பாட்டு எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறாரோ, நான் அதையே தான் பாடுறேன். அதை விட எக்ஸ்ட்ராவா நான் எதுவும் பண்றதில்ல சார். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. பாட்டுங்கிறது அமைக்கிறது இல்ல, தானா அமையறது. ஹிட்டோ ஹிட் இல்லையோ உழைப்பெல்லாம் ஒண்ணுதானே சார். நிச்சயமா. ஆனா உங்களுக்கு ஒரு ஸ்டைலு, மனசை மயக்கிற ஒரு ஜீவனான குரல் இருக்குது. அது நீங்க மறக்க முடியாது. நீங்க இனி பாட போறது இல்லைன்னு முடிவு பண்ணி விட்டுருந்தப்போ எத்தனையோ படங்களுக்கு நான் பிஸியா மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன். பல படங்களுக்கு கம்போசிங் பண்றப்போ பல அற்புதமான டியூன் போட்டேன். அதுல பல டியூன் நீங்க பாடினாதான் நல்லா இருக்கும்னு யூஸ் பண்ணாம ஒதுங்கி வச்சிட்டேன். உங்களை பாட வைக்கணும்னு காத்துட்டு இருந்தேன். நீங்க மறுபடியும் பாட வந்தா அந்த டியூனை ரெடி பண்ணி உங்களை பாட வைக்கணும்னு காத்துட்டு இருந்தேன். நான் காத்துட்டு இருந்தது வீண் போல. தினமும் குறைஞ்சது 3 சாங்காவது ரெக்கார்டிங்ல பாடணும். நிச்சயமா சார். உங்களுக்காக இல்லைனாலும் என்ன பாட சொன்னவருக்காகவாவது நான் கண்டிப்பா பாடுறேன். என்ன சொன்னீங்க? பாட சொன்னவரா? இல்ல சார், ஐ மீன் என்ன பாட நான் பாடுவேன்னு எதிர்பார்க்கிற என் ரசிகர்களுக்காக நான் பாடுறேன்னு சொன்னேன். யாருக்காக இருந்தாலும் சரி, எப்படியோ நீங்க பாடினா போதும். எனக்கு ஒரு டியூன் போட்டு காட்டுறேன். வணக்கம் மேடம். வணக்கம். யாரை பார்க்கணும் மேடம்? பாடிக்கு மீனா இருக்காங்க மேடம். அவங்க ஃப்ரெண்ட். ஒரு நிமிஷம் மேடம்.